ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்குவங்கத்தின் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறு தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேபாங்ஷு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். தெலங்கானாவில் கோடை வெயில் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு 16 பேர் உயிரிழந்தனர். உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் நடத்திய பேச்சுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக திறப்பதற்கான அம்சமும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். இதற்கான அறிவிப்பினை அடுத்த சில மணி நேரத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் வெளியிடுவார் என்றும் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் மீன்வளத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்த மண்டல ஆய்வுக் கூட்டம் நாளை மிசோரமில் நடைபெறவுள்ளதாக மீன்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் பங்கேற்று 32 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கூறியுள்ளார். குவஹாத்தியில் உள்ள IIT வளாகத்தில் இந்த சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார். உடல் நலனை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்றும் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்தார். மேற்குவங்கத்தின் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறு தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேபாங்ஷு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு ஷம்புநாத் குர்மியை விட 1,09,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவின் போது முறைகேடுகள் நடைபெற்றதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்த தொகுதியில் மறு வாக்குப்பதிவிற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. உத்தரப்பிரதேசத்தில் மின்சாரம் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக கிராமப்புற பகுதிகளில் மின்சாரம் தடையின்றி வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோடை வெயில் அதிகரித்துள்ளதால் மின் தேவையும் உயர்ந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலனுக்கு தில்லி அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் விவசாய குழுவினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விவசாயிகளின் பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். பீகாரில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு விஜய்குமார் சௌத்ரி கூறியுள்ளார். பட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பசுமை நிதியம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். வனப்பரப்பை அதிகரிப்பதில் இந்த நிதியம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பான பிரச்சினைகள் குறையும் என்றும் திரு விஜய்குமார் சௌத்ரி தெரிவித்தார். ஆந்திராவில் எபோலா வைரஸ் பரவலை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சத்யகுமார் யாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு விமான நிலையங்களில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தெலங்கானாவில் கோடை வெயிலின் தாக்கத்தினால் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. ஜெய்சங்கர் பூபாலப்பள்ளி மாவட்டத்தில் மட்டும் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாரங்கல், கரீம்நகர், நிஜாமாபாத் ஆகிய மாவட்டங்களில் தலா 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜோகுலம்பா, கட்வால், ரங்காரெட்டி, சூர்யாபேட் ஆகிய மாவட்டங்களில் தலா ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் தடையின்றி நடைபெற்று வருவதாக பாரத் பெட்ரோலிய கழகத்தின் நிர்வாக இயக்குநர் திரு சுக்மல்குமார் ஜெயின் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் விற்பனை தடையின்றி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கூறினார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளதன் காரணமாகத்தான் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக திரு சுக்மல்குமார் ஜெயின் தெரிவித்தார். சத்தீஸ்கட்டில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கான்கர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தபோது இவை பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ராஜ்சமந்த் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். கிவ் நகரை குறிவைத்து ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கி கூறியுள்ளார். இதில் 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலை உறுதி செய்துள்ள ரஷ்யா, யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளது. உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப் பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லேத்தரும், 76 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், ஆடவர் 63 கிலோ எடைப்பிரிவில் சுமீத்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் ஸ்வீட்டியும், 59 கிலோ எடைப்பிரிவில் நேகாவும், ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவில் சாகர் சிங்கும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 130 கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப்பும், 97 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும், 77 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றினர். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் அகல்யா சத்ருகன் ஷிண்டே வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 5 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் சிச்சுவானில் நடைபெற்ற இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஆர்யாவீர் தேவான் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அமரியா பஜாஜ் வெள்ளிப் பதக்கத்தையும், அபியுதய் அரோரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் ஷிவன் அகர்வால் வெள்ளிப் பதக்கத்தையும், லோகேஷ் சுப்பிரமணி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் அனிகா துபே வெள்ளிப் பதக்கம் வென்றார். மகளிர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஷனையா பரசுராம்புரியாவும் திவ்யான்ஷி ஜெயினும் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினர். பாங்காக் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 11-6, 11-6 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஏவ் ரியோக்ஸானை வென்றார். மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. காட்மண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா 25-9, 25-14, 25-17 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம், 1 வெள்ளிப் பதக்கம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டப்பிரிவில் விஷால் தங்கப்பதக்கத்தையும், ராஜேஷ்குமார் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தின் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறு தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேபாங்ஷு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். தெலங்கானாவில் கோடை வெயில் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு 16 பேர் உயிரிழந்தனர். உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.